பதிமூன்று ஆண்டுகள் கழித்து தந்தையை கண்டு கட்டியணைத்து அழுத மகன்களின் நெகிழ்ச்சியான காட்சிதான் இது. இறந்துவிட்டார் என்று நினைத்து வருத்தப்பட்ட மகன்களுக்கு வந்த ஒரு போன் கால் வாழ்வின் பாதையையே மாற்றியுள்ளது. நெல்லை மாவட்டம் விஜயநாராயணம் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் கடற்படை தளம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த 73 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை பார்த்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவராக தெரிந்ததால் அவரை பாதுகாப்பாக நாங்குநேரியில் உள்ள அரசின் முதியோர் காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் பகுதியை சேர்ந்த கந்தரு சிங் என்பதும் ஓய்வு பெற்ற ராணுவ கேப்டன் என்பதும் தெரியவந்தது. முதல் மனைவி இறந்த பிறகு இரண்டாவது திருமணம் செய்து அவருடன் வசித்து வந்த நிலையில் குடும்ப பிரச்சனையால் மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார் கந்தர் சிங். இதனால் மனம் போன போக்கில் தெற்கு நோக்கி சுமார் 4000 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி திரிந்து வந்ததும் தெரிந்தது. தகவல்களை வைத்து பஞ்சாப் எல்லையில் உள்ள பதான்கோட் பகுதி காவல் நிலையத்திற்கு அழைத்து பேசியுள்ளனர் விஜயநாராயணம் போலீசார். அப்போது கடந்த 2011ஆம் ஆண்டு பதான்கோட் காவல் நிலையத்தில் கந்தர் சிங் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்த விவரமும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரது குடும்பத்தினருக்கு போலீசார் தகவல் தெரிவித்த நிலையில் மகன்கள் அனில் சிங் மற்றும் சுனில் சிங் இருவரும் அப்பாவை காண உடனடியாக கிளம்பியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இருவரும் விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக விஜயநாராயணம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். தொடர்ந்து இவர்களை கந்தூர் சிங் தங்கியிருந்த நாங்குநேரி முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தந்தையை அடையாளம் காட்டியுள்ளனர். அப்போது 13 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட தந்தையும் மகன்களும் கட்டியணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். It's been 13 years. 13 ஆண்டுகள் கழித்து தங்களது தந்தை உயிருடன் கிடைத்தது எங்களது பாக்கியம் என்று கூறிய மகன்கள் தந்தைக்கு புத்தாடை உடுத்தி அழைத்து சென்றனர். இதற்காக முயற்சி எடுத்த விஜயநாராயணம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாககுமாரி மற்றும் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விடை பெற்று சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.